இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு உண்டான ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி ஒரு இது இருக்கு. உச்சகட்ட தண்டனையா இருக்கணும். இது சாதாரண உள்ள போயிருக்காங்க, ஆனா உச்சகட்ட தண்டனையா அவங்களுக்கு கிடைக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி எந்த பெண்ணுக்குமே நடக்கக்கூடாது, எந்த தாய்மார்களுக்கும் நடக்கக்கூடாது. மக்களுடைய உறுதுணையோட நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். தக்க தண்டனை கொடுங்க, உச்சபட்ச தண்டனை கொடுங்க. இனிமேல் எந்த தாய்க்குமோ எந்த குழந்தைக்குமே இந்த ஒரு சூழல் வரக்கூடாது. ஏன்னா பிள்ளையை இழந்தவங்களுக்கு இருக்கிறது வரைக்கும் தீராது. தோண்டு போய் நிக்கிறோம். எங்களுக்கு நீங்கெல்லாம் தான் ஆதரவு. ஒரு உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு என்ன நினைக்கிறீங்க அது எனக்கு தெரியுது. அந்த பொண்ணைக்கு உண்டான நீதி நீங்க சீக்கிரமா வாங்கி தருவீங்க நான் நம்புறேன். காவல்துறை, நீதித்துறை, இந்த அரசு எல்லாம் துரிதமா செயல்பட்டு இப்படி காலதாமதம் இவ்வளவு நாள் எடுத்துக்காத மாதிரி இதையுமே கொஞ்சம் குறுகிய காலத்திலேயே அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுங்க. அதுக்காக எங்களுடைய ஊடக நண்பர்களுடைய உறுதுணை, மக்களுடைய உறுதுணையோட நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். தக்க தண்டனை கொடுங்க, உச்சபட்ச தண்டனை கொடுங்க. இனிமேல் எந்த தாய்க்குமோ எந்த குழந்தைக்குமே இந்த ஒரு சூழல் வரக்கூடாது. ஏன்னா பிள்ளையை இழந்தவங்களுக்கு இருக்கிறது வரைக்கும் தீராது. அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா அவங்களுக்கு உண்டான உச்சபட்ச தண்டனை கொடுங்க. இப்படி காலதாமதப்படுத்தாதீங்க. இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆயிட்டா அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னும் சீக்கிரமா அதுக்கு உண்டான தண்டனையை துரிதப்படுத்துங்க. அது வரைக்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, இந்த காவல்துறைக்கும் சரி, நீதித்துறைக்கும் சரி, இந்த அரசுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும். அவங்களுக்கு தக்க தண்டனை நீங்கள்லாம் சேர்ந்து தான் வாங்கி தர முடியும். ஏன்னா நாங்கள் தோண்டு போய் நிற்கிறோம். எங்களுக்கு நீங்கள்லாம் தான் ஆதரவு. ஒரு உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி நினைக்கிறீங்க அது எனக்கு தெரியுது. அந்த பொண்ணைக்கு உண்டான நீதி நீங்கள் சீக்கிரமாக வாங்கி தருவீங்க நான் நம்புகிறேன்.